Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவு சேஃபா இருங்க. ப்ளீஸ். சோ இன்னைக்கு OPPO பாத்தீங்க அப்படினா OPPO A53s 5G அப்படிங்கற ஒரு பட்ஜெட்டட் 5G போனை OPPO லான்ச் பண்ணிருக்காங்களா. ஏன்னா நான் பண்ண போறது வெறும் அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் மட்டும்தான். ஓகே, OPPO A53s லோ பட்ஜெட் 5G ஃபோன் அப்படின்றாங்க. அன்பாக்சிங் சிம்பிளா பார்த்தலாம். ஃபோனை வாங்குனீங்க அப்படின்னா போட்டி இப்படி தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டூயல் 5G சப்போர்ட் இருக்கு, 5000 mAh பேட்டரி இருக்கு. அது போக ஐ கேர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்களா. 128GB இன்டர்னல் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது கீழே சேர் வேல்யூ பார்த்தோம்னா ஹெட்டுக்கு 1.12 இருக்கு, பாடிக்கு 1.09 கொடுத்துருக்காங்க. போட்டி ஓப்பன் பண்ணலாம். OPPO அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பெட்டிக்குள்ள ஒரு குட்டி பெட்டி. இந்த குட்டி பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்றது உலகத்துக்கே தெரியும். சிம் எஜெக்டர், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ஓரளவு பரவாயில்லாத குவாலிட்டி இருக்க கேஸு. அடுத்து OPPO A53s ஃபோன். இந்த கவர்ல இருந்து உருவலாம். இப்படி தான் ஃபோன் இருக்கும். பார்க்க நல்லா தான் பாருங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்ல ஒரு கிளாஸி லுக்ல வேற மாதிரி இருக்கா. ஆனா இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். இதை பத்தி அடுத்து பேசணும். அப்புறம் ஒரு 10 வாட் சார்ஜர், டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே, இப்போ இந்த பொட்டிக்குள்ள அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோன்ல என்ன சிறப்பான அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா லோ பட்ஜெட்ல 5G ஃபோன் கொண்டு வந்திருக்கும். அதுவும் டூயல் 5G சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா Dimensity 700. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். அதே ஃபோன்ல இருக்க அதே ப்ராசஸர் தான். இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட G95க்கு ஈக்குவலா இருக்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஆண்ட்ராய்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். ஆனா இங்க என்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டூயல் 5G சப்போர்ட். இது கூடவே வைஃபையும் சேர்த்து வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 5Gக்கு வேற லெவலா இருக்கும் அப்படின்னாங்க. ஆனா இப்போ அதை வந்து நம்மளால டெஸ்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலா மொத்தத்தையும் என்னால் டெஸ்ட் பண்ணவே முடியல. நேத்தா இந்த ஃபோன் வந்துச்சு, இன்னைக்கு எம்பார்கோ அப்படின்றதுனால போட்டாச்சு. ஸோ ப்ராசஸரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணும், ஓரளவு நல்லா இருக்கும். கேமிங்க்கும் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஒரு ப்ராசஸர் தான். அதனால பர்ஃபார்மன்ஸை பத்தி என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்றத ரிவ்யூல பேசலாம். இதுக்கு அடுத்து முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 6.5 இன்ச்ல HD Plus LCD டிஸ்ப்ளே, 60 Hz தான் ரெஃப்ரெஷிங் ரேட். டிஸ்ப்ளே பார்க்க யூஸ் பண்ண எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல ஓகே நல்லா இருக்கு. அண்ட் சைடு மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க, நல்லா ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. Faceunlock பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. அண்ட் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 10 வாட்ஸ் மட்டும் தான் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்த பட்ஜெட்டுக்குள்ள வெறும் 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா போட்டோ எடுக்கலாம், போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கலாம், மேக்ரோல போட்டோ எடுக்கலாம். அண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ்ல வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். மிச்சபடி டைம் லாப்ஸ், ஸ்லோ மோஷன் எல்லாமே இருக்கு. அண்ட் இது கூடவே எக்ஸ்ட்ரா HD அப்படின்ற ஒரு மோட் இருக்கு. இதை யூஸ் பண்ணி போட்டோ எடுத்தோம் அப்படின்னா 108 மெகாபிக்சல்ல எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குமோ அதையே இந்த 13 மெகாபிக்சல் வச்சு நாங்க ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். கிளாரிட்டி வேற லெவலா இருக்கும் அப்படின்னாங்க. ஆனா ஓரளவு சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. டீடைலிங் ஓகே. அண்ட் இந்த போன்ல இருக்க OS அப்படின்னு பார்த்தோம்னா கலர் OS 11 மேல Android 11 கொடுத்திருக்காங்க. எல்லா OPPO போன்லயும் எந்த அளவுக்கு அந்த UI இருக்குமோ அதே மாதிரி தான் அதுலயும் கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷலா இதுக்குன்னு தனியா இருக்கு அப்படினா எதுவுமே இல்ல. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. RAM and ROM அப்படின்னு பார்த்தோம்னா 6GB RAM 128GB இன்டர்னல், 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற ரெண்டு வேரியன்ட்ல வைக்கிறாங்க. மெமரி பார்த்தல அப்படினா 1TB வரையும் மெமரி கார்டு போட்டுக்க முடியும். 2+1 ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம்லயும் 5G யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக 1TB வரையும் மெமரி கார்டு போட்டுக்கலாமா. இல்ல எனக்கு RAM பத்த மாட்டேங்குது, பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படினா RAM எக்ஸ்பான்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல வந்து உங்களால கடை வாங்கி RAM இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இந்த போன்ல இருக்கு. ஆனா பெருசா எனக்கு ஃபீல் ஆகல. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. 6GB 8GB அப்படின்றதே அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லாவே இருக்கும். இந்த RAM எக்ஸ்பான்ஷன் டெக்னாலஜி அப்படின்றது இப்போ கொண்டு வரத இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போன் ரெண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு. இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 190 கிராம். ஒரு கையில யூஸ் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ரெண்டு கையில யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வெயிட் மேனேஜ்மென்ட் ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க. இப்படி இதோட குவாலிட்டி அண்ட் டிசைன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா OPPO பொறுத்தவரை எந்த போனா இருந்தாலும் குவாலிட்டி அந்த அளவுக்கு குறை வைக்க மாட்டாங்க. குவாலிட்டி ஓரளவு நல்லாவே இருக்கு. பிளாஸ்டிக் தான் பில்ட். பார்க்க நம்ம கிளாஸ் மாதிரியே தெரியும். டிசைன் அப்படின்னு பார்த்தாலும் ஓரளவு ப்ரொஃபஷனலா, டீசென்ட்டா, ஸ்டாண்டர்டா தான் கொடுத்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு போன். லோ பட்ஜெட்ல இந்த போனை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. A53 ஓட விலை பாத்தீங்கன்னா 13,000 ரூபாய். இப்போ இதுல பாத்தீங்கன்னா RAM இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ப்ராசஸர் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க, சில விஷயங்களை டவுன் கிரேடும் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து இதோட விலை என்ன வைக்க போறாங்க அப்படின்றத நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதோட விலை என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. லோ பட்ஜெட்ல அந்த லோ பட்ஜெட்டுக்கு 5G போன் என்னன்றத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். போக போக பாத்தீங்க அப்படின்னா இதை விட கம்மியான பட்ஜெட்லயும் 5G போன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 5G போன் இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இந்த போன் பத்தி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட விலையை வச்சு மட்டுமே இதை நிர்ணயிக்க முடியும். என்ன பட்ஜெட்டுக்கு வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன் இது எந்த அளவுக்கு ஒர்த் இல்ல அப்படின்றத. இல்ல ப்ரோ எனக்கு ரிவ்யூ போடுங்க, நான் வாங்க போறேன், நான் OPPO ஃபேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கறப்ப கண்டிப்பா ஒரு ரிவ்யூ போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இதை பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். அண்ட் நம்மளோட கேமிங் செட்டப் பின்னாடி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சோ இதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டி நாளைக்கு இதோட வீடியோ வரும். சோ எத்தனை பேர்
பேர் இந்த கேமிங் செட்டப்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது ஒரு அல்டிமேட் கேமிங் செட்டப். ஸோ சீக்கிரமே வீடியோ வரும். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.